சோழர்களோட ஆட்சியில் ஆரம்பகட்ட காலம் அது. சிற்றரசர்களாக இருந்த சோழர்கள் பேரரசாக உருவெடுக்க ஆரம்பித்திருந்தனர். மதுரையை கொண்ட கோப்பரகேசரி முதலாம் பராந்தக சோழரின் காலம் அது. சோழப்படைகள் மதுரையில் தலையெடுக்க தொடங்கியிருந்த பாண்டியர்களை வென்ற காலம். சற்று போர் மற்றும் பூசல்களுடன் காணப்பட்ட காலம். வரலாறு இந்த நிகழ்வுகளுக்கு தக்க பதிலடி கொடுக்க காத்து கொண்டிருந்தது. போர்தான். இருநாட்டு வீரர்களின் ரத்தம் தோய்ந்த ஈட்டிகளில் மின்னலொளி பளிச்சிட்டது. கொற்றவைக்கு நவகண்டங்கள் கொடுக்கப்பட்டன. நரிகளும் பிணந்தனி கழுகுகளும் அந்த போர்க்களங்களை சுற்றி நடமாடிக்கொண்டிருந்தனர். சோழர்களோட படைகள் ஒரு நாட்டை ஜெயிச்சு கைப்பற்ற காரணம் அவங்களோட வீரமோ தியாகமோ இல்லை, அவங்களோட வியூகம்தான். போர்க்கலையில் ஈடுபடுற ஒரு அரசன் வீரத்தோட வியூகத்தையும் வரையறுத்துட்டு போகணும். அப்படி ஒரு வியூகத்தை வரையறுக்கிறதுல கை தேர்ந்தவர்கள் தான் இந்த சோழர்கள். அதனால தான் அவங்க திருப்புரம்பியம் போர்லையும் ஜெயிக்க முடிஞ்சுது. அபராஜித பல்லவ மன்னனை வென்று பல்லவ நாட்டையும் கைப்பற்ற முடிஞ்சுது. சோழ நாட்டுக்கு வடக்கில் ஒரு அரசு ஆட்சி செய்து வந்தது. அதுதான் ராஷ்டிரகூடர்களின் அரசு. அதை ஆண்டு வந்தவர் தான் இரண்டாம் கிருஷ்ணதேவன். தனக்கு பல போர்க்களங்களில் உதவியாக இருந்த தனது நண்பனான ஆதித்த சோழனுக்கு தனது மகளான இளங்கோபிச்சுவை மணமுடித்து கொடுக்கிறார். இளங்கோபிச்சுவும் பட்டத்து அரசி ஆகிறார். ஆதித்த சோழருக்கும் இளங்கோபிச்சுவுக்கும் ஒரு மகன் பிறக்கிறார். அவர்தான் கன்னரத்தேவன். ஆதித்த சோழனோட மற்றொரு மனைவியான திரிபுவன மாதேவிக்கு பிறந்தவர் தான் முதலாம் பராந்தக சோழர். சில அரசியல் காரணங்களால் ஆதித்த சோழனுக்கு பின்னாடி அரியணையில் மன்னராக முதலாம் பராந்தக சோழன் ஏறி உட்கார்றாரு. முறைப்படி பட்டத்து அரசியோட வாரிசு தான் ஆட்சி கட்டில் அமரணும். இதனால் கோபம் கொண்ட இரண்டாம் கிருஷ்ணதேவன் தனது பேரனோட அரசு உரிமைக்காக சோழ நாட்டின் மீது போர் தொடுக்கிறாரு. போரில் சோழர்கள் பக்கம் கங்காரசன் பிரிதிபதி, கொடுமாலூர் வேளிர்கள், பழுவேட்டரையர்கள் ஆகியோர் போரிடுறாங்க பராந்தக சோழரோட பக்கம் நின்று. இதில் சோழப்படைகள் தான் வெல்லுது. பராந்தக சோழர் தன்னோட அரசாட்சியை தக்க வைத்துக் கொள்கிறார். கிபி 915 ராஷ்டிரகூட மன்னன் இரண்டாம் கிருஷ்ணதேவன் இறந்துறாரு. அவருக்கு பின்னாடி அவரோட மகன் மூன்றாம் இந்திரன் ஆட்சிக்கு வராரு. அவர் தனது மகனான நான்காம் கோவிந்தனுக்கு கிபி 918 இளவரசனாக பட்டம் கட்டுறாரு. இந்த நான்காம் கோவிந்தனுக்கு தனது மகளான வீரமாதேவியை மணமுடிச்சு ராஷ்டிரகூட மன்னர்கள் கூட நட்புறவா போலான்னு பராந்தக சோழர் நினைக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல போர் ஆரம்பிக்க தொடங்கிருந்துச்சு. அவர் நட்புறவா போலான்னு தான் பார்த்தாரு. ஆனால் விதி வேற ஒரு பக்கம் அது தன்னோட வேலையை காட்டிகிட்டு இருந்துச்சு. கீழே சாளுக்கிய மன்னர்களான வடதிசை ஆண்ட யுத்தமல்லனுக்கும் தென்திசை ஆண்ட இரண்டாம் இவனுக்கும் பகை ஏற்படுது. அவங்களுக்குள்ள ஆதரவு திரட்டி போர் செய்ய ஆரம்பித்தாங்க. நான்காம் கோவிந்தன் யுத்தமல்லனுக்கு ஆதரவாக போரிட்டு தோல்வியை தழுவிடுறாரு. அதனால் மூன்றாம் கிருஷ்ணன் ராஷ்டிரகூடத்தில் கலங்கம் செஞ்சு அவனோட தந்தைய மூன்றாம் அமோகவர்ஷனனை, அதாவது இந்த மூன்றாம் அமோகவர்ஷன் அப்படின்னா யாருன்னா இந்த நான்காம் கோவிந்தனோட சித்தப்பா, இவரை அரசனாக்கிடுறாரு. இதனால் தன்னோட நாட்டை விட்டு தன்னோட மனைவியோட தனது மாமனாரான பராந்தகரை நான்காம் கோவிந்தன் சரணடைகிறாரு. மேலும் மூணாவது கிருஷ்ணன் கங்க நாட்டில் ரசமலன் அப்படிங்கிற ஒரு அரசனை கொன்று இரண்டாம் பூதகனை அரசனாக்கி தன்னோட தங்கையை அவனுக்கு மணமுடிச்சு வைக்கிறான். இந்த விஷயத்தில் கடும் கோபமடைகிறார் முதலாம் பராந்தக சோழர். தனது மருமகன் நான்காம் கோவிந்தனுக்காகவும் மூன்றாம் கிருஷ்ணனுக்கு எதிராகவும் கலங்கான ஒரு போரை தொடங்க ஆயத்தமாக இருந்தார். மூன்றாம் கிருஷ்ணனிடம் தான் கங்க மன்னன் பூதகனோட படைகள் இருக்குது. இந்த பூதகனோட படைகள்கிட்ட சோழ படைகள் தோற்று விடுகிறது. இதனால் மூன்றாம் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா தன்னை கன்னரத்தேவனும் அழைச்சிக்கிட்டாரு. மூன்றாம் கிருஷ்ணன் எப்பொழுது வேண்டுமானாலும் சோழ நாட்டின் மீது படையெடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வட எல்லையை பலப்படுத்துவதில் உறுதியாக இருந்தார் முதலாம் பராந்தக சோழர். கிபி 936 பராந்தக சோழர் வடதிசை மாதண்ட நாயகனை தன்னோட மூத்த மகனான பட்டத்து இளவரசன் ராஜாதித்தனை நியமிக்கிறாரு. அங்கே ஒரு முகாம் அமைச்சு காவலை சற்று கடினமும் ஆக்குறாரு. இந்த படைகள் திருமணிப்பாடி நாட்டில் இருந்த திருநாவலூரில் வடப்பகுதியை கண்காணிச்சுட்டு வந்துச்சு. ராஜாதித்தன் போர்க்களத்தில் ஒரு புலியை போன்றவர். போர் நுணுக்கங்களை கற்றுத்தேர்ந்த அனுபவசாலி. அவர் காவல் காக்கிற ஊரில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலை புனரமைச்சு அதுக்கு ராஜாதிசேஸ்வரம் அப்படின்னு பேர் வச்சு அவரும் அவரோட படை வீரர்களும் அந்த கோயிலுக்கு நிறைய நிபந்தங்களை வழங்கினாங்க. கிபி 949 ராஷ்டிரகூட அரசன் தனது படைகளை பெருக்கிறாரு. அவனோட கங்க அரசன் பூதுகனும் இருக்கிறாரு. மேலும் பராந்தக சோழனோட போரில் தோற்ற மன்னர்களும் ராஷ்டிரகூட அரசர்களோட போய் சேர்ந்துக்கிறாங்க. இந்த வாய்ப்புக்காகவே காத்திருந்த ராஜாதித்தன் அந்த பெரும்படைகளை தக்கோலம் அப்படின்னு ஒரு இடத்துல எதிர்கொள்கிறாரு. அந்த போரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.